பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 32 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு உள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த சங்கீதத்தை எழுதினது தாவீது ராஜா. மொத்தம் இந்த சங்கீதத்தில் 11 வசனம் இருக்குது. இந்த சங்கீதத்தை நம்ம 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும், அப்புறம் 10வது வசனம் 11வது வசனம் சேர்த்து தாவீது பேசின வார்த்தைகள் இருக்கும். 8வது வசனம் 9வது வசனம் கர்த்தர் தாவீதுக்கு ரிப்ளை பண்ணுற காரியங்கள், கர்த்தர் பேசின காரியங்களாக நம்ம பார்க்க முடியும். இங்கே நம்ம வாசித்து பார்க்கும்போது தாவீது ஒரு தவறு பண்ணியிருக்கிறான், ஒரு பாவம் பண்ணியிருக்கிறான். அந்த பாவத்தின் காரணமாக கர்த்தர் அவரை தண்டிக்கிறாரு. அந்த தண்டனையிலிருந்து அவன் வெளியே வர்றதுக்காக வேண்டி அந்த அக்கிரமத்தை, அந்த பாவத்தை என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒத்துக்கொள்கிறான், அறிக்கையிடுகிறான். அவன் அறிக்கை இட்டதுனால கர்த்தர் அந்த பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறாரு. அதனால் தாவீது இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, அந்த சூழ்நிலையில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அறிக்கையிட்டேன், என்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டேன். அப்போ கர்த்தர் என்னுடைய தோஷத்தை, என்னுடைய பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி, இது மாதிரி நமக்கும் ஒரு காரியம் வந்தாலும் அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் போது நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா, கர்த்தரை நோக்கி நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டா கர்த்தர் அந்த பாவத்தை நமக்கு மன்னிப்பார் என்கிறத தான் நம்ம இந்த சங்கீதத்தின் மூலம் தெரிந்து கொள்ள போகிறோம். தாவீது செய்த தவறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வசனத்தோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். முதலாவது எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, 5வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். மீறுதல் அப்படின்னு சொன்னால் செய்யக்கூடாத காரியத்தை மீறி செய்கிறதுக்கு பேர் தான் மீறுதல். அக்கிரமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செய்ய வேண்டிய, அதாவது கிரமமாக ஸ்லோவாக நம்ம 1 by 1 செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் அக்கிரமம். இங்கே தாவீது 2மே செய்கிறாரு, அக்கிரமமும் செய்கிறாரு, மீறுதல் இருக்குது அவனுக்கு, அது அவனுக்கு பாவமாக இருக்கிறது. அந்த பாவத்தை என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறைக்காமல் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கர்த்தரிடத்துல அறிக்கை இட்டிருக்கிறாரு. அறிக்கை இட்டப்போ கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவருடைய அந்த பாவத்தின் தோஷத்தை மன்னித்திருக்கிறார். இப்போ மன்னிக்கிறதுக்கு முன்னாடி இவர் அக்கிரமத்தை அறிவிக்கிறதுக்கு கர்த்தரிடத்துல அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அவருக்கு என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருந்தார் அப்படின்னு நம்ம 3வது வசனம் 4வது வசனத்துலையும் பார்க்கும்போது, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று. இங்கே தாவீது என்ன சொல்கிறாரு, அவருடைய தப்பு, அவர் செய்த அக்கிரமத்தை மறைச்சு அடக்கி வைத்திருந்த அந்த நேரம் வரைக்கும் அவருடைய கதறுதல்னால அவருடைய எலும்புகள் உலர்ந்து போயிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நாட்களில் ராத்திரியும் பகல்லையும் கர்த்தருடைய கை இவர் மேலே இருந்ததினால அவருக்கு பாரமாக இருந்தது. அந்த பாரத்தின் காரணமாக அவர் உஷ்ணகால வறட்சியை போல் அவர் வறண்டு போயிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு தான் அவர் என்ன பண்ணுறாரு, அக்கிரமத்தை மறைக்காமல் கர்த்தரிடத்துல ஒத்துக்கொள்கிறாரு. ஒத்துக்கொண்ட போது கர்த்தர் அந்த பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறார். 6வது வசனத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. 7வது வசனம், நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன்னு சொல்கிறார். இப்போ 6வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி தப்பு பண்ணவன் ஏதோ ஒரு செய்யக்கூடாத காரியத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை, கர்த்தர் செய்யாதன்னு சொன்ன காரியத்தை மீறி செய்துட்டான், இல்லை செய் அப்படிங்கிற காரியத்தையும் செய்யாமல் விட்டுட்டான் அப்படின்னா அது தப்பு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே
என்ன செய்யணும், சகாயம் கிடைக்கிற காலத்தில் பக்தியுள்ளவன் யாராக இருந்தாலும் அவன் என்ன செய்வான், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யும்போது ஒரு மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தால் கூட அது லிட்டரலாக வெள்ளப்பெருக்கு கிடையாது. என்ன மாதிரியான ப்ராப்ளம் வந்தாலும் அவனை அது அணுகாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, நமக்கும் நம்ம ஏதாவது தப்பான காரியங்கள் செய்தோம் அப்படின்னா கர்த்தரிடத்தில் அந்த காரியத்துக்காக என்ன செய்யணும், விண்ணப்பம் செய்யணும். பக்தி உள்ளவன் எவனும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வான்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி விண்ணப்பம் செய்தால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்னா மன்னிப்பார். 7வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்த்தர் தாவீதுக்கு மறைவிடமாக இருக்கிறார்னு சொல்கிறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைக்கு எல்லாத்தையும் விலக்கி பாதுகாத்து கொண்டார். இப்போது 8வது 9வது வசனத்தில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கர்த்தர் பேசுகிற வார்த்தை, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் திரும்ப பதில் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். இது கர்த்தர் அவருக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை. என்னன்னா, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாயை ஒரு குதிரையையோ ஒரு கழுதையோ கோவேறு கழுதையோ கட்டலை அப்படின்னா அது இந்த எஜமான் கொண்டு போகிற வழியில் என்னென்ன புல்லோ என்ன இருந்தாலும் அது மேய்ஞ்சிட்டே போகும். அதே நேரம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதனுடைய வாயை கட்டி வச்சுருப்பாங்க. கட்டி வச்சுருந்தா இதால் என்ன செய்ய முடியாது, அப்படியெல்லாம் அங்கங்கே மேய்ஞ்சிட்டு போகாது. அப்படி உள்ள ஒரு புத்தி இல்லாத ஒரு குதிரையை போலவும் ஒரு கோவேறு கழுதையை போலவும் நீ இருக்காத அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் ஒரு ஆலோசனையை கொடுக்குறாரு. இப்போது தாவீது திரும்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இனி 10வது வசனமும் 11வது வசனம் 1வது வசனம் 2வது வசனத்திலே நம்ம பார்க்கும்போது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எங்கே சொல்கிறாரு, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, ஆனால் கர்த்தரை நம்ம நம்பி இருந்தோம் அப்படின்னா நமக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீதிமான்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். 2 பேருக்கு, ஒன்று நீதிமான்களுக்கு, இன்னொரு வார்த்தை செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு. நீதிமான்களுக்கு என்ன சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கன்னு சொல்கிறாரு. செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஆனந்த முழக்கமிடுங்கள்னு சொல்கிறாரு. இப்போது 1வது வசனம் 2வது வசனத்தில் பார்க்கும்போது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் சொல்கிறார். இங்கே சொல்கிறார், தாவீதுடைய அக்கிரமத்தை மீறுதலை பாவத்தை கர்த்தர் என்ன பண்ணார், மன்னித்தார். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, இதே மாதிரி எனக்கு என்னுடைய அக்கிரமத்தை என்னுடைய மீறுதலை என்னுடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்தார், என்னுடைய பாவம் மூடப்பட்டது, என்னுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார். அதுபோல் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற தவறு மீறுதல் பாவம் அக்கிரமத்தை எல்லாம் கர்த்தர் மன்னித்தா, யாருடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுதோ யாருடைய பாவம் எல்லாம் மூடப்படுகிறதோ யாருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறவோ அவங்க எல்லாரும் யாரு, பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாரு. இதே வசனத்தை நம்ம ரோமர் 4வது அதிகாரம் 7, 8வது வசனத்துல பார்க்கும்போது, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள், எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே தாவீது சொன்ன இந்த வார்த்தையை இங்கே அதை திரும்பவும் எடுத்துக்காட்டி சொல்லியிருக்கிறாரு. இப்போது நம்ம தாவீது செய்த தப்பு என்ன, அப்படி என்ன பாவம் என்ன அக்கிரமத்தை தாவீது செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 12வது அதிகாரத்தையும் வாசித்து பார்க்கும்போது இந்த இன்சிடெண்ட் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது ராஜாக்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு புறப்படுற காலம் வந்தபோது எல்லாரும் யுத்தத்துக்கு போனாங்க. தாவீது எங்கே இருக்கிறான், அரண்மனையிலே இருக்கிறான், எருசலேமிலே இருக்கிறான். அப்படி இருக்கிற ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன்னுடைய படுக்கையிலேருந்து எழுந்து அரண்மனை உப்பரியின் மேல் நடந்துட்டு இருக்கும்போது
அங்கே குளிக்கிற ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை வந்து பார்க்குறான். அந்த ஸ்திரீ வந்து நல்லா அழகாக இருந்தாங்க. அதனால் இவன் என்ன பண்ணுறான், அவளை வந்து ஆள் அனுப்பி அழைச்சி வர சொல்லி, அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த 4வது வசனத்தில் பார்க்கும்போது 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 4வது வசனம், அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த ஸ்திரீ யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி தான் இந்த ஸ்திரீ. அவளுடைய நெய்யும் வந்து பத்சேபாள். இந்த அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது இந்த உரியாவை தாவீது என்ன பண்ணுவான்னா பட்டயத்தினால் கொலை செய்வான். அவன் நேரடியாக அல்ல, ஆள் அனுப்பி அதற்கான காரியங்களை எல்லாம் செய்வான். நம்ம வந்து அந்த அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது நமக்கு வந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அவன் இறந்த பிறகு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். 27வது வசனத்தில் பார்க்கும்போது அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாக இருந்தது. இப்போது தாவீது வந்து அவனை கொலை செய்து அவனுடைய மனைவியை வந்து இவன் தனக்கு மனைவியாக்கி கொள்கிறான். இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததாக இருந்தது. இதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, 12வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது நாத்தானே தாவீதினிடத்தில் அனுப்புகிறார். நாத்தான் வந்து நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ராஜாவை எச்சரிக்கையை கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, 9வது வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து கர்த்தருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரன் பட்டயத்திலே கொன்று போட்டாய் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவர் சொல்கிறாரு, நீ வந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்த, கர்த்தருடைய வார்த்தையை வந்து என்ன பண்ண அசட்டை பண்ணினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவன் ஏற்கனவே சொல்கிறான் மீறுதல் அப்படின்னு சொல்கிறான், அக்கிரமம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சங்கீதம் 32 பார்த்த அந்த காரியம்தான் இங்கே என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை வந்து மீறி செய்யாதேன்னு செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்த காரியத்தை மீறி இவன் செய்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை வந்து என்ன பண்ணுறான், அசட்டை பண்ணுறவனாக இருந்ததுனால கர்த்தர் அவனுக்கு என்ன சொல்கிறாரு, 11வது வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளுடைய சயனிப்பான். 12வது வசனம், நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். கர்த்தர் வந்து இந்த தண்டனை வந்து கொடுக்குறார், நீ இந்த தப்பு பண்ணனால உனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது 13வது வசனத்துலேருந்து 13, 14, 15வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும்போது தாவீது செய்த தவறை வந்து ஒத்துக்கொள்கிறான். என்ன சொல்கிறான்னா, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து செய்த தவறை வந்து ஒத்துக்கொள்கிறான். அப்போது நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார்னு சொல்கிறாரு. 13வது வசனம், நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். 14வது வசனத்தில், ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாக இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். 15வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. 17வது வசனம், அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையிலே கிடந்தான்னு சொல்லியிருக்கு. கர்த்தர் வந்து அந்த பிள்ளையை அடிக்கிறாரு, அது வியாதிப்பட்டு கேவலமாக இருக்கிறது. தாவீது என்ன பண்ணுறாரு, தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையிலே கிடந்தான். ஆனால் கடைசியில் அந்த பிள்ளை வந்து என்ன செய்கிறது, இறந்து போகிறது. இந்த காரியத்தை தான் இதை நினைவு கூர்ந்து தான் தாவீது என்ன பண்ணுறாரு, அந்த நேரத்தில் எழுதின சங்கீதம் தான் இந்த 32வது சங்கீதம். கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவன் வந்து இங்கே 3வது வசனம் 4வது வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு இல்லையா, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாக இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிட்டு. இங்கே இருந்த அந்த சூழ்நிலையை தான் அவர் வந்து நினைத்து அவர் வந்து இந்த வார்த்தை வந்து இங்கே சொல்கிறாரு.
அப்புறம் அவர் அந்த தவறை ஒத்துக்கொண்டதுனால கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறாரு. கர்த்தரிடத்தில் அவனுக்கு சகாயம் கிடைத்ததுனால அவன் என்ன சொல்கிறான், மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, யாருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். யாருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, யாருடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்தை எழுதுறாரு. இந்த சங்கீதத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நம்மளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக ஏதாவது காரியம், பாவம், மீறுதல், அக்கிரமம் செய்திருந்தால் சகாயம் கிடைக்கிற காலத்தில் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பம் பண்ணி நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய பாவத்தை மறைக்காமல் அதை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த பாவத்தின் தோஷத்தை நமக்கு மன்னிப்பார். நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கர்த்தர் 9வது வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதை போலவும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சங்கீதத்தின் மூலம் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த 32வது சங்கீதம் உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் அதை மனசில் அதை வச்சுட்டு நீங்கள் இந்த சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இது புரியும். இந்த சங்கீதம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இதை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.